அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல நெறைய கேள்விகளுக்கு பதிலா இருக்க போது, சமூக வலைதளங்கள்ல ரொம்ப மோசமா வைரலா பரவிக்கிட்டு இருக்கிற வனிதா விஜயகுமார் அவர்கள் பேசின சில விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீட்னால ஒரு மாணவியோட உயிர் பறி போயிருக்கு. அத பத்தியும் பேச போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய எம்பியோட மகன் அவர்கள் மட்டும் எம்பியோட குடும்பத்தார் மேலேயே வந்து மிகப்பெரிய வழக்கு ஒண்ணு பதிவாயிருக்கு. இத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். ராகுல் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களையும், ஸ்டாலின் அவர்களையும் ஒண்ணா சில விஷயங்களுக்கு அழைச்சிருக்காரு. நம்மளுடைய சிஎம்மோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம விரிவாக பேசுவோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோக்கு கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் முழுசாக வந்து இன்றைக்கி வனிதா விஜயகுமார் அப்படின்றவங்களோட மேட்ரு பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வனிதா விஜயகுமார் வந்துடுறாங்க அப்படின்னாலே அவங்களோட படமோ அவங்களோட மகளோட படமோ இதெல்லாம் வந்து வர்றது வழக்கம். ஏன்னா தன்னை வந்து ஒரு பெரிய இடத்துல காட்டிக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பரவலாக இருந்தால் தான் அவங்களுடைய படம் ஓடும் அப்படின்றது அவங்களோட ஒரு தாட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திடீர்னு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் உட்காந்து பேட்டி கொடுத்தவங்க என்னுடைய முன்னாள் காதலரை பற்றி நான் பேசினா இந்த தமிழ்நாடே அதிர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடே அதிர்ந்துனா யாரை பேசினா அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசித்து இந்த என்னன்ற அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக திமுகவினரால் பரப்பப்பட்டு தமிழக முதலமைச்சர் மேலே பல அவதூறுகள் வந்து இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. முழுக்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு வனிதா விஜயகுமார் அவருடைய பதில். நீங்களே பாருங்க அந்த பதிலை. பவதா வந்து எனக்கு உடன்பிறவா ஒரு விட்ட குறை தொட்ட குறை அவரை வந்து நான் தெய்வமா தான் மதிக்கிறேன். அதான் சொல்லிட்டேனே, நான் அந்த வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரின்னு நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால சொல்லிட்டேனே, நான் அந்த வீடு மருமகளா போக வேண்டியது அதுல இருந்தே பிரச்சனை தான். சோ ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நான் வெளியில இதை பத்தி பேசல. ஆனா இது தப்புங்க, இது தேவையே இல்லை. நான் நெட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. என்ன எங்களுக்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ஃபேமிலியில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி நான் பேசுனது கிடையாது. அந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல வந்து எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு. சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் ஓகே, பதிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க பேசுனாங்க, அவங்களோட இன்னைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து இவங்க தான் சொல்கிறாங்க, என்னத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. முழுக்க அவங்க பேசப்பட்ட பதிலை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இளையராஜா குடும்பத்தோடைய அவங்களுக்கு இருந்த நெருங்கிய பந்தம். சந்திரலேகா படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுடைய தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு ஜோடியாக அந்த டைமில் நடிக்க வச்சது. சந்திரலேகா படத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் கூட முதல்ல அவங்க அறிமுகமானதில் இருந்தே அவங்கள வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகிறாங்க. 18 வயசில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க. சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணுறனால அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்பவே கசந்துருது. ஆகாஷ் அப்படின்ற மலையாளத்துக்காரர் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 அது வரிசையாக போகுது. கருமம் அதை தோண்டுனோம்னா வீசிக்கிட்டு இருக்கோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தில் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம். அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரில. கருமம் நாங்கள் வேற பார்த்து தொலைஞ்சிட்டோம். அதனால தான் அதை நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் மதன காமராஜனில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த ஒரு பாட்டு ராத்திரி சிவராத்திரி அப்படின்ற பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஹம்மிங் அந்த பாட்டோட 2 லைனிங் வந்து அந்த பாட்டில் வச்சிட்டாங்க. இது வந்து இளையராஜா அவர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இப்போ அவருடைய பாட்டுகளுக்கு பூராமே அவர் காப்பிரைட் கேட்குறாரு, ராயல்ட்டி கேட்டுட்டு இருக்காரு. அது அவங்களாவே இருந்தாலும் இன்னைக்கு வந்து வனிதா விஜயகுமார் அவர்கள் விஜயகுமார் காலத்திலிருந்தே இளையராஜா அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர், குடும்பத்தார் அப்படின்ற ஒரு பெரிய நட்பு வட்டம் இருந்தாலும் கூட ராயல்ட்டி அப்படின்ற இடத்துல இளையராஜா அவர்கள் காம்ப்ரமைஸ் போவே மாட்டார். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு இடத்துல ராயல்ட்டி கேஸ் போட்டாப்புல கோர்ட்டில். இது அந்த படத்தோட ரிலீஸை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரக்தியாகி கொடுத்த பேட்டி தான் நீங்கள் பார்த்த பேட்டி. அந்த ஒரு பேட்டியில் அவங்க பல விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவர் யாரை லவ் பண்ணாங்க, அவங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு அந்த U1 அப்படின்ற டைட்டில் வச்சு கொடுத்ததே இன்னைக்கு நம்மளுடைய வனிதா விஜயகுமார் அவர்கள் தான். வனிதா விஜயகுமார் அவர்களுடைய கார் நம்பர், அவங்களுடைய முன்னாள் பழைய காரில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டில் U1 அப்படின்ற நம்பர் இருக்கும். இன்னைக்கு ஏகப்பட்ட கல்யாணங்கள் அவங்க பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பையன் 2 பொண்ணு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜோவிகா அப்படின்ற பிக் பாஸ்ல அறிமுகப்படுத்தினாங்க அந்த பொண்ணை. பல்வேறு விதமாக இன்னைக்கு படங்கள் எல்லாம் நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆவிகா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆஹிதா அப்படின்ற படம் வந்து அந்த பொண்ணுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றனால தான் இன்னைக்கு வைரலாக இவங்களை எல்லாரும் பேசணும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வனிதா விஜயகுமார் மற்றும் ஜோவிகா இவங்களை பற்றி நம்ம பேசணும்னு வைங்களேன், பயங்கரமாக போயிட்டே இருக்கும். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு பிடிக்காத நபர்னாக தான் இன்னைக்கு வனிதா விஜயகுமாரை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களுடைய ஒவ்வொரு
ஒவ்வொரு படத்திலும் மிக ஆபாசம், தன்னுடைய பொண்ணே வந்து இவ்வளோ தூரம் ஆபாசமா காட்டுறாங்கன்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது அவங்க குடும்பம். அதனால அத பத்தி நம்ம கருமத்த கண்டுக்க வேணாம் அப்படின்றது நம்மளுடைய இது. நம்மளுடைய பதில் என்னன்னா, இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் மேல பரவுற அவதூற வந்து நிப்பாட்டி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். திமுகவுக்கு இதுதான் வந்து கிடைச்ச துருப்பு சீட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் பேசாம ஆபாசம் பேசிட்டு திரியிறாய்ங்க. அவிங்களுக்கு செருப்படி குடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதில நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மக்களே தயவுசெய்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசுவோம். இன்னைக்கு அரசியலுக்கு வருவோம். நம்ம நீட்ட பத்தி பேசப் போறோம். இன்னைக்கு நீட் அப்படின்றதுனால மீண்டும் ஒரு பொண்ணோட உயிர் வந்து இன்னைக்கு பறி போயிருக்கு. அனு அப்படின்ற பாப்பா வந்து 19 வயசு ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி மாவட்டத்தில இருக்கிற வெள்ளாளப்பட்டி அப்படின்ற கிராமத்த சேர்ந்தவங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நீட் தேர்வு நடந்திருந்துச்சு. அப்புறம் அந்த தேர்வ கூட ரத்து பண்ணியிருப்பாங்க. மீண்டும் நீட் தேர்வு வந்து ஜூன் 21ல நடக்க போகுது அப்படின்றனால, அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த பொண்ணு வந்து தப்பான முடிவு எடுத்துருச்சு. கண்டிப்பா இதெல்லாம் வந்து மாணவர், மாணவிகளே நீங்க ஏதாவது வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து நீட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம தெரிஞ்சா போய் எழுத போறோம், தெரியலையா படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாரி முடிவுலாம் எடுக்காதீங்க. இன்னைக்கு அந்த பெத்தவங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆனா இதுக்கு வந்து திமுக ஒரு சப்பக்கட்டு கட்டியிருக்கு. என்னன்னா, இந்த அரசோட அலட்சியத்தால இப்படி ஒரு உயிர் பறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கலாம் அத சொல்றதுக்கு இவங்களுக்கு துப்பு இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். 5 வருஷம் ஆண்டாய்ங்க. டெல்லி கால்ல விழுந்து அசிங்க அசிங்கமா வருது. சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே கழுவி விட்டுட்டு தான் இருந்தாங்க 5 வருஷமா. அப்பலாம் இவங்களுக்கு நிப்பாட்ட துப்பு இல்ல. நாங்க இத எதிர்க்கிறோம்னு சொல்லி கொடி பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. அன்னைக்குங்க யாராவது டெல்லியிலேருந்து வந்தா வெள்ள கொடை இவங்களுக்கு எங்க இருந்து தான் கிடைக்குமோ தெரியல. வெள்ள கொடைய வேற வாங்கிட்டு போறாய்ங்க. இவ்வளோ தூரம் மானங்கெட்டத்தனமா இருந்துகிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவ, மாணவிகள் வந்து இன்னைக்கு உயிரிழக்கிறதுக்கு காரணம் இந்த திமுக அரசு தான். முதல்ல இருந்த அந்த திமுக அரசு. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு வந்து ஒரு தீர்மானம் போட்டிருந்தாரு. அதாவது நேத்து போட்டிருந்த சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேரா மத்திய அரச பார்த்து எங்களுக்கு இருமொழி கல்விக் கொள்கை தான், எங்களுக்கு நீட் எதிரி தான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு தமிழக அரசுல நடந்துட்டு இருக்கு. ஆனா இவிங்க இருக்கிற எல்லாரோடைய உரிமையும் பறிபோற மாரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள பண்ணி வச்சுட்டு, இவிங்க தான் திரும்பவும் ஆளப் போறாய்ங்க அப்படின்ற மனப்போக்குல இருந்தனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவ, மாணவிகளோட உயிரிழப்புக்கு ஸ்டாலின் சார் தான் காரணம் அப்படின்னு நான் தைரியமா சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இவிங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்காய்ங்க. என்னைக்கு வந்து மக்கள வந்து இவிங்க ஏமாத்தி இப்ப பார்த்தீங்கன்னா, நீட் வரப்போகுது. இந்த பிள்ளைங்கலாம் படிச்சுட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவிங்க ஆட்சிக்கு வந்தோனே என்ன சொல்லுவாய்ங்க, மாணவ, மாணவிகளே நம்ம எப்படி நீட்ட நிப்பாட்டிட்டோம்னோனே பிள்ளை அப்புறம் என்ன நினைக்கும்? திமுக ஆட்சிக்கு வந்துருச்சோனே, ரைட்டு நிப்பாட்டி விட்டுருவாரு அப்படின்னு தான் நெனப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளுடைய மாணவ, மாணவிகள் எவ்வளோ பெரிய எக்ஸாம்னாலும் படிச்சு எழுதுவாங்க. ஆனா இவங்களோட மனச கெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு. இதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம திமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சே ஆகணும் அப்படின்றது. இதுக்கு உதயநிதிலாம் பேசுறதுக்கு அவருக்கு துப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி டெப்யூட்டி சிஎம்மா இருந்ததுக்கும் அவருக்கு துப்பு கிடையாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க கேவலமா நடந்துட்டாய்ங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழக அரச பார்த்து அவங்க விமர்சனம் பண்றதுக்கு அவங்களுக்கு துளி அளவு கூட இது கிடையாது. ஏன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்கும்போது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டசபை முடிஞ்சு வெளியில வந்தோனே சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இது என்ன சட்டசபையா, மாட்டுக்கொட்டாயா இப்படி கத்திட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து அமளி தும்ளியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தனிநபர் துதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. தனிநபர் துதினா எப்படி வரும்? ஒரு நல்லது செய்யற ஒருத்தரை பத்தி 4 விஷயம் சட்டசபையில பேச தான் செய்வாங்க. இன்னைக்கு நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்றனால தான் பாரதி ராஜா அவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. கே. ராஜன் அவர் இயக்குனர். அவருடைய இரங்கல் தீர்மானம் இன்னைக்கு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சட்டசபையில இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. சும்மா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 10,00,000 பேரு, 1,00,000 பேரு, 2,00,000 பேருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா, அங்கலாம் வந்து தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. மக்களுக்கு பரிச்சயமானவர், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்தவர், நல்ல கருத்துக்களை சொன்னவருக்கு தான் அங்க தீர்மானம் நிறைவேற்றப்படும். அப்படி நல்லது செஞ்சவர் யாருனா இருந்தா, அவர் துதிய பாடத்தான் செய்வாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா, தனிநபர் துதி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சட்டசபைய விட்டுட்டு வெளியில வர்றது, நீங்க எதுக்காக பயந்து வெளியில வந்தீங்க? நான் தெரியாம கேட்கிறேன். ஜெயலலிதா அம்மாக்கு நடந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிருமோ, சட்டசபையில நம்மள பந்தாடிருவாங்களோன்னு பயந்து தானே நீங்க வெளியில வந்தீங்க. அதை விட்டுப்புட்டு நேத்து தேசிய கீதம் எத்தனை தடவை பாடினாங்க. இன்னைக்கு வந்து நேரலை நிறுத்தப்பட்டது. நான் அதை சொன்னேன் ஆனா காட்டல, இதை சொன்னேன் நான் காட்டலன்னு சொல்லிட்டு குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. யார் அவங்கள தேர்ந்தெடுத்தவங்கன்னு எனக்கு புரியல. மத்தியானம் வரைக்கும் தோத்தாங்கன்னு வந்துகிட்டு செய்தி, சாயந்தரம் பார்த்தாங்கன்னா ஜெயிச்சாங்கன்னு வந்துருச்சு. இதுதான் அவங்களுடைய ஜெயிப்போட லட்சணம். சரி வருவோம். அடுத்து வந்து முக்கியமான விஷயமா திமுகவுடைய பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்த வண்ணமா இருக்கு. அப்படி ஒரு வண்ணத்துல தான் பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து தான் கல்யாணத்துல போய் ஒப்பாரி வச்சுட்டு வந்தாங்க அப்பாவும் மகனும்.
தயவு செய்து திமுக நண்பர்களே, மக்களே கேட்டுக்கங்க. இவங்கள யாருமே கல்யாணத்துக்கு கூப்பிடாதீங்க. நல்ல விஷயத்துக்கு நீங்க கூப்பிடுவீங்க. அங்கேயும் வந்து மைக்க பிடிச்சிட்டு ஒப்பாரி தான் வைப்பாய்ங்க. அப்படி ஒப்பாரி வச்சனால தான் இன்னைக்கு அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போ வேண்டிய நிலைமையில இருக்கு. எம்பி கலாநிதி வீராசாமி அப்படின்ட்டு தமிழகத்தில 2வது முறையா வந்து அவர் எம்பியா இருக்காரு. அவருடைய பையன் இவங்களுக்கு தான் வந்து கல்யாணம் நடந்துச்சு. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் போயி, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்த விமர்சனம் பண்றதுக்காகவே அங்க மேடை ஏறி, மாப்பிள்ளை பொண்ணுக்கு நடுவுல 1/2 மணி நேரமா அரு அருன்னு அறுத்துருக்காய்ங்க. அந்த ஒரு விஷயம் நேத்து வந்து அரங்கேறியிருக்கு. இந்த அரங்கேறின கையோட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க மேல கேஸ் பதிவாயிருக்கு. என்னன்னா, பல கோடி ரூபாய் அதாவது 14 கிரவுண்ட் நிலத்த வந்து இவங்க குடும்பம் அபகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் வந்து போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. யார் யார் மேலனா, கவுன்சிலர் அந்த ஏரியா கவுன்சிலர் ராணி அப்படின்றவங்க மேல, இவரு மேல வீராசாமி, கலாநிதி வீராசாமி மேல, கலாநிதி வீராசாமியோட மகன் மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் மேல என்ன வழக்குன்னா, அந்த பணம் அந்த குடுத்தவர் பார்த்தீங்கன்னா, அந்த பணம் குடுத்து ஏமாந்தவர், அந்த இடத்தோட பத்திரத்த குடுத்து ஏமாந்தவர் யாருன்னா, தாழ்த்தப்பட்ட ஜாதியின் கீழ் வர்றனால, அவர் மேல வந்து இவங்க அந்த ரொம்ப மோசமா அவங்களுடைய சமூகத்த சொல்லி திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, தீண்டாமை வழக்குகள் பதிவாயிருக்கு. எவ்வளோ தூரம் கேவலமா நடந்திருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் திமுக. இதான்டா திமுக அப்படின்னு சொல்ற மாரி, ஒட்டுமொத்த மக்களையும் வந்து தன்னுடைய காலுக்கு கீழ பார்க்கிறது தான் இந்த திமுக கட்சி. அப்படிதான் வந்து பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்களோட ஊழல்லாம் நெறையா வெளிய வரப்போகுது. எத்தன மக்கள்ட்ட எத்தன கோடி ரூபாய் ஏமாத்துனாங்கன்றத நம்ம தான் வெள்ளை அறிக்கையில பார்த்தோமே! அப்படின்ற மாரி தான் அடுத்து இந்த பள்ளிக்கரணை விஷயம் வெளிய வந்திருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் குடுத்துட்டே இருக்க போறாரு. நம்ம பார்த்துட்டே இருக்க போறோம். நம்மளுடைய சேனல்ல நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. பார்த்துட்டு கருத்த சொல்லுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நெறையா விஷயம் புரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.